இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம எந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரி மஞ்சள் பொடியும் கல்லுப்பையும் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேவையான அளவு கோவக்காயை எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன குக்கரில் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வேக விட்டுட்டு ஒரே ஒரு விசில் தான், அதுக்கு மேலே தேவையில்லை, இல்லைன்னா குழஞ்சிடும். வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் சோம்பு மட்டும் போதும். வெங்காயம், தக்காளி, 2 பூண்டு தட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றாவே வதக்கிடலாம். நமக்கு இருக்கிற டைமுக்கு வெங்காயம் தனியாக வதங்கணும், தக்காளி தனியாக வதங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒன்றா போடுங்க, கல் உப்பு போடுங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பரட்டுங்க, அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையான சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. அதுவும் அம்மா பண்ணுற சாம்பார் பொடி கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கோவக்காய் ஆல்ரெடி குக்கரில் வெந்துருச்சு. சப்போஸ் நம்ம இதிலேயே போட்டு வேக வைக்கிறோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். சில டைம் கோவக்காயோட தோல் ரொம்ப மொடன்னு இருக்கும், வேகாது. அதனால் நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குக்கர் விசில் விட்ட உடனேவே அதை எடுத்து அந்த வெந்த தண்ணியோடவே இந்த மசாலாவில் எடுத்து கொட்டிடணும். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணினா போதும், அந்த தண்ணி சுண்டிடும். இரும்பு வானலில் பண்ணுறது ரொம்ப நல்லது, சீக்கிரமாக வெந்துடும். மோரோவர் ஹெல்த்துக்கும் நல்லது. நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வாய்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். எனி டைம் நம்ம ரிச்சியாக க்ரீமியாக தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. இது மாதிரி உப்பு காரமாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பார்க்கும்போது தெரியுதில்ல, அந்த தண்ணி ஆல்மோஸ்ட் சுண்டிடுச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் சும்மாவே ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்ருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கோவக்காய். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக எனக்கு என்ன தெரியுதோ நான் அதை ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.